மிஸ் லேடீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. தொப்பை அப்படிங்கிறது அதற்கான காரணங்கள் வேறுபடும். நெறைய பேருக்கு அடிவயிறுல தொப்பை இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மேல் வயிறு மட்டும் எனக்கு தொப்பை இருக்கு டாக்டர். உடம்பெல்லாம் ஒல்லியா தான் இருக்கேன். ஆனா அந்த மேல் வயிறு தொப்பை மட்டும் எனக்கு அப்பப்போ ரொம்ப காமனா சொல்லுவாங்க, ஜோதிகா தொப்பை மாரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தொப்பை அப்படிங்கிறது என்னென்ன காரணங்களால வருது? அதுவும் இந்த மேல் வயிற்று தொப்பைய எப்படி சரி பண்றது? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அடி வயிற்றுல தொப்பை இருக்கு அப்படின்னா, அதனுடைய அளவ வச்சு நம்ம சொல்லலாம். ஒரு சாக்கு பை மாதிரி எனக்கு தொப்பை இருக்கு அப்படின்னா, அதிகப்படியான மன அழுத்தம், கார்ட்டிசால் லெவல் அதிகமாகும் பொழுதுலாம் இந்த மாதிரியான ஒரு தொப்பை உருவாகும். அது கூட சரியான இரவு தூக்கம் அவங்களுக்கு இருக்காது. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப ஈஸியா இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஞாபக மறதி நெறைய இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களால கன்டினியூஸா பண்ண முடியாது. நெறைய பதட்டம் ஆயிடுவாங்க. ஸோ இது நம்ம உடம்புல கார்ட்டிசால்ங்கிற லெவல், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் அதிகமாகறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுவே மேல் வயிறு தொப்பை இருக்கு அப்படின்னா, செரிமான கோளாறுகள் இருக்கலாம். ஸோ எப்பவுமே எனக்கு சாப்பிட்ட உடனே வயிறு கொஞ்சம் உப்புசம் ஆயிடும். அதே மாரி கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நெறஞ்ச ஒரு உணர்வு வந்துரும். சில பேர் சொல்றது, "நான் சாப்பிடக்கூடிய உணவு காலையில சாப்பிட்டேன் அப்படின்னா, எனக்கு சாயங்காலம் 4 மணிக்கு தான் ஏப்பமே வருது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி செரிமானம் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் மேல் வயிறு தொப்பை வரும். ஸோ மேல் வயிறு தொப்பை எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றில அதிகமான அளவுக்கு அமிலம் சுரந்து செரிமானத்துக்கு டைம் எடுத்துக்கிறது. இல்ல ரொம்ப நேரம் வயிற்றில உணவு தேங்க ஆரம்பிக்கிறது. ஸோ இதனால தான் அந்த மேல் வயிறு தொப்பை உண்டாகுது. ஸோ இந்த மேல் வயிறு தொப்பை இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நான் பண்ணணும். ஸோ எப்பவுமே நான் முன்னெச்சரிக்கையாகவே எல்லா விஷயத்தையும் நான் கரெக்ட்டா பண்ணிப்பேன். அதே மாரி நான் நினைச்ச மாரி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா, அத பத்தியே என்னுடைய எண்ணங்கள் இருக்கும். ஸோ தொடர்ந்து எனக்கு அந்த ஓவர் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். இதனால வயிற்றுல அமிலங்கள் நெறைய சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ பெர்ஃபெக்ட்டா எல்லாமே இருக்கணும். அதே சமயத்துல ஒரு விஷயம் நம்ம நெனச்ச மாரி வரலன்னா, என்னால அக்செப்ட்டே அத பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மேல் வயிறு தொப்பை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இத எப்படி நம்ம சரி பண்றது? முதல் விஷயம், நீங்க சாப்பிடக்கூடிய உணவ ஈஸியா செரிக்கிற மாரி சாப்பிடுற மாதிரி பாருங்க. அதேபோல நீங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அம் முடிஞ்ச மட்டும் அத உங்களுக்கு ஆவியில வேக வச்ச உணவுகளாகவோ, இல்ல ஒரு கஞ்சி மாதிரியான உணவுகளாவோ, இல்ல பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரியான உணவுகளா எடுத்துக்க முடியுமான்னு பாருங்க. ஏன்னா, கொஞ்சம் செரிமானத்துக்கு கஷ்டமான உணவுகள் உங்களுக்கு ஈஸியா அந்த மேல் வயிறு தொப்பை உருவாக்கும். அதேபோல நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். நான் இப்ப ரீசென்ட்டா நெறைய பேர பார்க்குறேன். ஸோ நான் ஐடி செக்டார்ல வொர்க் பண்றேன் டாக்டர். கன்டினியூஸா நான் வொர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்பலாம் நெறைய லே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வரைக்கும் நான் வொர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதுவும் குடுக்கக்கூடிய வேலைய பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்கணுங்கிற மாரி என்னோட மனநிலை இருக்கு. ஆனா, அவங்க குடுக்கக்கூடிய டாஸ்க் அப்படிங்கிறது என்னால ஒரு நாள்ல முடிக்கக்கூடிய ஒரு வேலையா இல்ல. எனக்கு அது தெரிஞ்சாலுமே என்னோட மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. எனக்கு குடுத்த வேலைய நான் கரெக்ட்டா செய்யணும். இந்த ஒரு பதட்டம் எனக்கு இருந்துட்டே இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில தான் நெறைய பேர பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு தான் இந்த மேல் வயிறு தொப்பை அப்படிங்கிறது வருது. ஸோ ஒரு மனப்பதட்டம் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். அதே சமயத்தில அது இயல்பான ஒரு விஷயம் கிடையாது. அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயங்கிறத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் இந்த மேல் வயிறு தொப்பை இருக்கும். அப்போ அத ப்ராப்பரா மேனேஜ் பண்றதுக்கான சுவாச பயிற்சிகள். ஸோ ஏன்னா, நம்ம டே டு டே லைஃப்ல எல்லா வொர்க்கும் பண்றோம். ஆனா, அத ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே பண்றோம் அப்டின்னா, நம்மளுடைய வொர்க்கிங் கெப்பாசிட்டியுமே நமக்கு கம்மியாயிடும். ரொம்ப பதட்டமாவே ஒரு வேலை செய்யும் பொழுது, நம்ம பண்ணக்கூடிய வேலைகளுடைய அந்த குவாலிட்டியும் கம்மியாயிடும். ஸோ, அத இந்த நபர்களால அக்செப்ட்டும் பண்ணிக்க முடியாது. ஏன்னா, நான் முன்னாடி கரெக்ட்டா எல்லா வொர்க்கும் பண்ணுவேன். ஸோ, இப்போ நான் சில தவறுகள்லாம் விடுறேன். சில விஷயங்கள்லாம் எனக்கு மறந்து போயிடுது. ஸோ, அப்போ நீங்க சுவாச பயிற்சிகள கரெக்ட்டா ஃபாலோ பண்றது நல்லது. அதேபோல தியான பயிற்சிகள். உங்க தசைகள் முழுவதையுமே தளர்த்தக்கூடிய ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸ். இப்போ நம்ம கால் பாதத்திலேருந்து ஆரம்பிச்சு தலை வரைக்கும். கால் விரல்கள் தளர்வடைகிறது, கணுக்கால்கள் தளர்வடைகிறது, முழங்கால் இந்த மாரி ஒவ்வொரு பகுதியா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ். ஸோ இத குயிக் ரிலாக்சேஷன் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்றது. அது கூட நீங்க சாப்பிட்ட பிறகு ஏலக்காய் மென்னு சாப்பிடுறது. ஏலக்காய் அப்படிங்கிறது
ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா மென்னு அதனுடைய சாறு உள்ள போகுற மாதிரி நம்ம அத வந்து வாயிலே வச்சு, அது உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி நம்ம வயிற்றுக்கு போகுற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இந்த மேல் வயிறு தொப்பை நல்லா குறையறத வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா, இதற்கு என்னதான் நீங்க வந்து கிரன்ச்சஸோ, இல்ல அப்டாமினல் எக்சர்சைஸோ பண்ணா அது வந்து போகாது. உங்க செரிமானத்த கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றது. அதேபோல உங்க மனநிலைய வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்றது. ஸோ அத வந்து ரொம்பவும் வந்து நம்ம கம்மி பண்ண முடியாது. அதேமாரி வந்து ஹைப்பர் ஆக்டிவாவும் வந்து மாத்தக்கூடாது. ஸோ அப்ப அத ப்ராப்பரா வந்து பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு தான் நான் சொன்ன இந்த ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸு, சுவாச பயிற்சிகள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்றது. இத நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்டின்னாலே, நம்மளுடைய மேல் வயிறு தொப்பை நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். அது கூட நம்ம செரிமானத்த முறைப்படுத்துற மாதிரியான விஷயங்கள ஃபாலோ பண்ணணும். ஏன் செரிமான சக்தி இதில பாதிக்கப்படுது அப்டின்னா, உங்களுடைய மூளை எப்பல்லாம் பதட்டம் அடையுதோ, மூளை எப்பல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா சில விஷயம் பண்ணணும்னு நெனைக்குதோ, உங்களுடைய மைண்டுக்கு தெரியும். இத இவ்ளோ தான் பண்ண முடியும் அப்டின்ட்டு. ஆனா, உங்களுடைய பிரெயின் என்ன பண்ணும், நீ எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். அந்த விஷயத்த கரெக்ட்டா முடிக்கணும் அப்டிங்கிற மாரியான ஒரு சப்கான்ஷியஸ்ல நமக்கு இருக்கும். ஸோ, அப்ப என்ன பண்ணும், உங்க பிரெயின்ல இல்லாம உங்க வயிற்றுல தான் அதிகமான அளவுக்கு தூண்டுதல வந்து உண்டு பண்ணும். இது வந்து எவல்யூஷன்ல நடந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா, ஓரறிவு இருக்கக்கூடிய உயிருக்கு கூட செரிமான சக்தி தான் வந்து இருக்கும். அதுதான் அதனுடைய மூளையாவும் செயல்படும், இதயமாவும் வந்து செயல்படும், எல்லாமாவும் வந்து இருக்கும். ஸோ பரிணாம வளர்ச்சியில முதல்ல உருவானது நம்மளுடைய செரிமான மண்டலம் தான். ஸோ எப்பல்லாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ, உங்களுடைய சப்கான்ஷியஸ்ல இந்த வயிறு பகுதியில தான் அதிகமான அளவுக்கு வந்து தூண்டுதல உண்டு பண்ணி, இந்த மேல் வயிறு தொப்பைய வந்து உண்டாக்குது. ஸோ அப்போ உங்க ஸ்ட்ரெஸ்ஸ ப்ராப்பரா மேனேஜ் பண்ண வேண்டியது அவசியம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஏலக்காய் மென்னு சாப்பிடுங்க. ஸோ அது மன அழுத்தத்தையும் வந்து குறைக்கும். செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்றதுனால, உங்களுடைய இந்த மேல் வயிறு தொப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு மேல் வயிறு தொப்பைக்கு என்னெல்லாம் காரணம்? அத சரி செய்யறதுக்கு ஏலக்காய் எப்படி பயன்படுத்துறது? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. நெறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது. ஸோ மேல் வயிறு தொப்பை அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க வேற ஏதோ ஒண்ணு நெனச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று இன்னொரு ஒரு அற்புதமான தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.